தர்கா வாஷுல் ஹமீது பாதுஷா அவர்களின் வழித்தோன்றல் மௌலானா மௌலவி இறைஞானி ஹஜ்ரத் எஸ் அப்துல்லா வஹாப் பாகவி அவர்களின் 23ஆம் ஆண்டு ஹஜ்ரத் வருடாந்திர உருஸ் சிறப்பாக நடைபெற்றது. நாகூர் தர்கா ஷெரீப்பில் அவரது அடக்க ஸ்தலத்தில் ஜாதி மத பேதமின்றி பொதுமக்கள் மலர் தூவி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தர்கா பரம்பரை கலிஃபா மஸ்தான் சாஹிப் சிறப்பு துவா ஓதினார். உலகம் முழுவதிலும் அவர்களின் சீடர்கள் மற்றும் நேசர்கள் கலந்து கொண்டு ஹஜ்ரத் அவர்களின் துவாவை பெற்று சிறப்பித்தார்கள். சிறப்பு துவாக்கு பிறகு அனைவருக்கும் தஃப்ரூக் வழங்கப்பட்டது. இதில் ஜாதி மத பேதமின்றி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். நாகூர் ஆண்டவர்களின் வழித்தோன்றல்களில் ஒருவரான எங்களது மெய்ஞான தந்தை ஹஜ்ரத் சையத் அப்துல் வஹாப் பாகவி அவர்களுடைய நினைவு நாள் என்று அவர்கள் இப்புவியில் கிட்டத்தட்ட 68 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 80க்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்பு நூல்களும் 3 to 5 தனி நூல்களும் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் ஞான பயிற்சி பெற்ற பெரும்பாலான மக்கள் இன்று உலகெங்கிலும் வாழ்கின்றார்கள். அந்த பெருமகனுடைய விழா இன்றைக்கி நினைவு நாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி என்ற அறிவுலக மேதை, இஸ்லாமிய அறிவுலக மேதை, அவர்களுடைய நூல்களைத்தான் அவர்கள் பெரும்பாலும் மொழிபெயர்த்தார்கள். அதே போன்று மௌலானா மௌதூதியினுடைய ஜும்மா பிரசங்கத்தையும் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் என்ற தனி நூலையும் தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அறிவுலக மேதை. அவர்கள் விஞ்ஞானத்தின் மர்ம முடிச்சு அவிழும் பொழுது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அங்கே எங்களுக்கெல்லாம் ஒரு ஞான மார்க்கத்தை போதித்தார்கள்.